சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, இதே மாதிரி டெய்லி என்ன ஆபீஸ்க்கு வந்து பிக்கப் பண்ணிப்பீங்களா? ஆமாங்க. ஏன்? இல்ல, உங்களுக்கு வீண் அலைச்சல் தானே, அதான் கேட்டேன். இதுல என்னங்க அலைச்சல் இருக்கு? இதுக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம். இது பொண்டாட்டிய பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்கா? அப்படின்ட்டு இல்ல. ஆனா டெய்லி ஆபீஸ்க்கு வந்து ஒன்னா பைக்ல போறது அது ஒரு தனி சந்தோஷம் தானே. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன? மனசுல நிறைய கற்பனை வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட பேச பேசதான் அதெல்லாம் வெளியே வரும் போல இருக்கு. கற்பனைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. நாமளும் மற்றவங்கள மாதிரி சண்டையே இல்லாம சந்தோஷமா நிம்மதியான ஒரு ஜோடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். நிம்மதி சந்தோஷம் எல்லாம் ஓகே, ஆனா சண்டையே வராம வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படியெல்லாம் சொல்ல வரல. சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும். ஆனா அந்த சின்ன சண்டையோட முடிஞ்சிடணும். பெரிய சண்டை ஆகாம நாம தான் பாத்துக்கணும். நல்லா சண்டை போடுற ஆள் இல்லப்பா, அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். ஏங்க வாயை திறந்து கத்தி பேசினா மட்டும் சண்டை ஆயிடாதுங்க. எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான சண்டை தான். நான் அப்படியும் ஒண்ணு பண்ணியே. இல்ல நீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரலங்க. அதுவும் ஒரு விதமான சண்டை தான் சொல்ல வந்தேன். கவலைப்படாதீங்க, நான் அப்படி கூட பண்ண மாட்டேன். ஒருவேளை எனக்கு பிடிக்காததை எதையாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நேரடியாவே உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுவேன். ஓ, எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிடுது. ஆமாங்க, காதை சுத்தி மூக்க தொடும்போது தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. நேருக்கு நேரா கேட்டுட்டா அந்த நிமிஷத்தோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும்ல. அடேங்க அப்பா, நீங்க ஒரு மாடர்ன் அவையார் மாதிரிங்க. என்னது? இல்ல, நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். இல்ல, நான் பாட்டி மாதிரி உங்களை அறுக்குறேன்னு தானே சொல்றீங்க? ஏங்க, அவையாருங்கிறது ஒரு பேச்சுக்கு. ஏங்க, அவையாருங்கிறவங்க எவ்வளவு நல்லவங்க. அந்த மாதிரி நீங்களும் நல்ல பொண்ணுங்கிறத அவங்க பேரை வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அவ்வளவுதான். பொய் சொல்லாதீங்க. இப்ப கூட நீங்க என்ன லைட்டா ஓட்டுறீங்க. ஐயோ, நாங்கெல்லாம் அப்பாவிங்க, நீங்க வேற. வாங்க போலாம். ஏங்க, ஒருவேளை நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், அதை எப்படி சரி பண்றதுன்னு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் நீங்களே கொடுங்களேன். ஓ, என்ன சமாதானப்படுத்த என்கிட்ட டிப்ஸ் கேக்குறீங்களா? ஆமா, சாட்சிக்காரன் கால்ல விழுறதோட சண்டைக்காரன் கால்ல விழுறது எவ்வளவு பெட்டர் இல்ல? அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காதுங்க. என்ன சமாதானப்படுத்துற மாதிரி 2 வார்த்தை பேசுனீங்கனாலே நான் சரண்டர் ஆயிடுவேன். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமா தாங்க சொல்றேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பொண்ணுங்க அப்படிதான். சண்டைக்கு அப்புறமா சமாதானம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ண முயற்சி பண்ணாலே பொண்ணுங்க எல்லாம் கூல் ஆயிடுவாங்க. ஆனா அதே நேரம் நல்ல மனசோட இறங்கி போய் சமாதானப்படுத்துற ஆண்களை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துற பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் தாம் பண்ண தப்புக்கு ஆண்கள் தான் சாரி கேட்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டுங்க. எங்க ஆபீஸ்ல செந்தில் ஒருத்தர் இருக்கான். அவன் பொண்டாட்டி எப்ப போன் பண்ணாலும் சரி, போனை எடுத்த உடனே சாரிமான் தான் சொல்லுவான். ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டா, தெரியல மச்சான், பழகிருச்சுன்னு சொல்லுவான். ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரெக்ட். ஆனா ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுக்கற உறவா இருந்தா ஒருத்தர் சுயநலத்துக்காகவே பயன்படுத்திக்கிறாங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். அதே நேரம் 2 பேருமே விட்டு தரணும். அதுக்குன்னு பெர்சன்டேஜ் எல்லாம் போட்டு பார்த்து நீ 50% நான் 50% அப்படின்னு கணக்கெல்லாம் போடக்கூடாதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் தான், ஆனா 2 பேர்கிட்டயும் அந்த விட்டு கொடுக்கற சுபாவம் இருக்கணும். அப்பதான் அந்த உறவு உண்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் ஒருத்தர் நிறைய விட்டு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது.